மக்களே லேபர்ஸ் டே அதுவுமா ஏதோ உழைச்சி உளுத்து போன மாதிரி ஒர்க்குக்கு ஆஃபை விட்டுட்டு காலையிலே குடும்பத்தோட பொருணை அருங்காட்சியகத்துக்கு கிளம்பி போயிட்டோம். எனக்கு பெருசா ஹிஸ்டரி மேல ஆர்வம் இல்லை, ஆனா அது எவ்வளவு பெரிய தப்புன்னு நான் உணர்றேன். 90s கிட்ஸா இருக்கக்கூடிய நமக்கே இந்த பிரச்சனைனா இன்னைக்கு இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் அவங்க வரலாறோட எந்த அளவுக்கு தொடர்புல இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் நீங்க பழைய விஷயங்களை பேச ஆரம்பிச்சாலே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பொதுவா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ஸ் கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்றதே சுத்தமா இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அதுக்கு முக்கியமான காரணமா ஆராய்ச்சியாளர்கள் சொல்றது அவங்க ஹிஸ்டரியோட அந்த வரலாறோட தொடர்பு இல்லாம போனதுதான் அப்படின்றது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. நாம எப்படி இந்த ஊருக்கு வந்தோம், எவ்வளவு கஷ்டங்களை எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி இந்த வீடை கட்டியிருக்கோம் அப்படின்ற நம்மளுடைய குடும்ப வரலாறு கூட நம்ம குழந்தைங்களுக்கு கத்துக் கொடுக்கல அப்படின்னா அந்த வீட்டுடைய வேல்யூ அவங்களுக்கு தெரியாது. அதை விற்கிறதுக்கு கூட அவங்க தயங்க மாட்டாங்க. வீடை விற்கிறது என்ன, நம்மளுடைய குடும்ப மானத்தை கூட ஈஸியா அவங்க காலி பண்ணி விட்டுருவாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம பொருணைக்கு வருவோம். உலகத்திலேயே இரும்ப முதலா உருக்கி அதை பயன்படுத்துற மிக தொன்மையான சமூகம்னா அது தமிழ் சமூகம் தான் அப்படின்றத சிவகலை தொல்லியல் ஆய்வு நமக்கு ப்ரூஃப் பண்ணி இருக்கு. சுமார் 5000 வருஷத்துக்கு முன்னாடியே, அதாவது மாடர்ன் வேர்ல்ட் அயன் ஏஜை பத்தி யோசிக்கிறதுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம மக்கள் 1500 டிகிரி செல்சியஸ்ல இரும்ப உருக்கக்கூடிய டெக்னாலஜியா வச்சிருந்திருக்காங்க. ஆனா மக்களே அங்க நின்று இந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாம் பாக்குறப்போ தமிழ் சமூகம் இப்படிப்பட்ட சமூகம் அப்படின்ற ஒரு பெருமையை தாண்டி அந்த மக்கள் கிட்ட இருந்த அந்த நிம்மதியான வாழ்க்கை நம்ம கிட்ட இல்லாம போச்சு. இன்னைக்கு நம்ம கிட்ட எல்லா டெக்னாலஜிஸும் இருக்கு, ஆனா நம்ம ஒரு விதமான ஒரு பதற்றத்தோடி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு பக்கம் நோய் வந்துருமோன்னு பயம், இன்னொரு பக்கம் எஜுகேஷனும் நாலேஜும் வெறும் காசு சம்பாதிக்கிற டூலா மட்டுமே மாறி போயிருக்கு. நம்ம ப்ராப்ளம் டெக்னாலஜி இல்ல, நம்ம வாழ்க்கை தான். ஒரு நிம்மதியான வாழ்க்கைனா என்ன, ஒரு ஆரோக்கியமான உடல், ஒரு காமான மைண்ட், குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கறது, இதெல்லாம் நடக்கணும்னா ஒரு பதற்றமே இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும். ஆனா அது ஆட்டோமேட்டிக்கா வராது, அதை நாம தான் பில்ட் பண்ணணும். லைஃப் ஸ்டைலுன்னு வர்றப்போ நம்ம முன்னோர்கள் கிட்ட ஒரு தெளிவு இருந்துச்சு. அவங்க உணர்வு பூர்வமா வாழ்ந்தாங்க. ஆனா நாம இன்னைக்கு அறிவுபூர்வமா மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவங்க உடம்ப கவனிச்சாங்க. உடம்பு பசின்னு சிக்னல் கொடுக்கும் போது அதுக்கு மரியாதை கொடுத்து சரியான உணவை சரியான அளவோட எடுத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு நம்ம கையில டயட் சார்ட் இருக்கு, கலோரிஸ் இவ்வளவு கவுண்ட் இருக்கணும், விட்டமின்ஸ் கவுண்ட் இவ்வளவு இருக்கணும்னு சொல்லி அறிவு இருக்கு. ஆனா நோயோடையும் நோயை பத்தின பயத்தோடையும் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த ஹாலிஸ்டிக் பேலன்ஸ் தான் நம்ம கிட்ட மிஸ் ஆகுது. நம்ம வரலாறை பார்த்து பெருமைப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அவங்க கிட்ட இருந்த அந்த நிம்மதியான வாழ்வியல் முறைகளை திரும்பவும் நம்ம லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் நிதானமா நம்ம வரலாறை தெரிஞ்சுப்போம். அதை அடுத்த தலைமுறைக்கு வெறும் கதைகளா இல்லாம ஒரு தெளிவான லைஃப் ஸ்டைலா நாம வாழ்ந்து காமிப்போம். டைம் கிடைக்கலன்னு சொல்லாம வாய்ப்பு ஏற்படுத்தி உங்க குழந்தைங்களை கண்டிப்பா பொருணை அருங்காட்சியகத்துக்கு கூட்டு போங்க. போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாலேஜ் கேதர் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா இன்னும் இன்ஸ்பைரிங்கா இருக்கும். பட் இன்ஸ்பைரிங் முக்கியம் இல்லை, டிரான்ஸ்ஃபார்மேஷன் தான் முக்கியம்.